அரே பாய், என்ன நடக்குது பாய்? சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே யாராவது ஒருத்தர் அடிச்சுன்னு தான் இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா A2D அப்படின்ற ஒருத்தர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி அச்சினே இருக்காங்க. இன்றைக்கி தான் இந்த ஜேக் பால் வர்சஸ் மைக் டைசன் முடிஞ்சுது ஒரு சண்டை. அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்ம நயன் அக்கா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த நயன் அக்கான்னு கேட்டிங்கன்னா நயன்தாரா. நயன்தாரா அவர்கள் பகிரங்கமாக தனுஷ் அவர்களை அஃபிஷியலாக போட்டு தாக்கியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதை பற்றி பேசுவோம். நம்ம இதில் எதுவும் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் பண்ண போகிறதில்ல, யாருக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் ஒன்றும் இந்த வெங்காயம்லாம் இந்த வீடியோவில் இருக்காது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு பெய்டு ப்ரொமோஷன், ஒரு பெய்டு விளம்பரம் இருக்கும், நடுவில் எங்கேயாவது வரும். உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். அதை அப்படியே நீங்கள் தட்டி விட்டாலும் ஓகே தான், இல்லை தட்டி உள்ளனாலும் ஓகே தான், உங்களோட விருப்பம் தான். சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படி என்ன தான் பண்ணாங்க? சரி இடுங்க, நம்ம இந்த மாதிரி சண்டை போடுற வீடியோஸ்லாம் சண்டை போடுற ஒரு நியூஸ்லாம் கேட்கும்போது டீ காஃபி குடிக்காமல் உங்ககிட்ட பேசுகிறது எனக்கு நல்லா இருக்காது. குடிச்சிடுறேன். ASMR டீ குடிக்கிற சவுண்டு கேளுங்க. நாங்கள் சுட்டுக்கிட்டேன். எவனோ திட்டிருக்கீங்க எனக்கு கமெண்ட்ஸில். சரி, ஓகே, அப்படி என்ன பண்ணாங்க நயன்தாரா அக்கா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டர் ஓப்பன் பண்ண உடனே ஒரு 1 hour முன்னாடி ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர்களை டைரெக்டாக போட்டு தாக்கியிருக்காங்க அட்டாக்கு. என்ன அதில் மென்ஷன் ஆகிருக்கு, நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் மேபி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதை நீங்கள் பொறுமையாக படிக்கிறது வரை நான் படிச்சுட்டேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனுஷ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதில் என்ன கிளியராக போட்டிருக்காங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட்ரியாக, என்னோடய மேரேஜாக இருக்கட்டும், என்னோடய லைஃப்பை பற்றி பார்த்திங்கன்னா அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கான ஒரு அஃபிஷியல் ரிலீஸ்க்கு நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நீங்கள் பண்ண சில செயல் பார்த்திங்கன்னா எங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா தனுஷ் பண்ணிட்டார் நயன்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி எதை பற்றி அப்படின்னா நயன்தாரா அவர்களோட மேரேஜ் லைஃபு, அவங்களோட கெரியர். ஸோ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸே ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் பண்ணி பே பண்ணி இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி நயன்தாரா அவங்க மேலேயும் விக்னேஷ் சிவன் மேலேயும் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ட்ரெய்லர் மட்டும்தான் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கே எங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நானும் ரவுடி தான் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். எவ்வளோ சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு தெரியும். நயன்தாரா அவர்களோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டு. அதே மாதிரி விக்னேஷ் சிவன் அவர்களோட டைரக்ஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா ஆப்வியஸ்லி தனுஷ் அவர்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா தனுஷ் அவர்களுக்கும் விக்னேஷ் சிவன் நயன்தாராங்களும் நல்லா க்ளோஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு தெரியும் தனுஷ் அவர்கள் சிவகார்த்திகேயன்லாம் தூக்கி விட்டது அவர் தான். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவர் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நிறைய ஃபேன்ஸும் அவருக்கு இருக்காங்க, எனக்கும் தனுஷை பிடிக்கும். பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நயன்தாரா எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில், இந்த ஒரு மேரேஜ் டாக்குமெண்ட்ரியில் நெட்ஃப்ளிக்ஸில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தனுஷ்கிட்ட கேட்டிருக்காங்களாம். ஸோ NOC சர்டிஃபிகேட் எதுக்காக அப்படின்னா, நானும் ரவுடி தான் படத்தோட சாங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் அதில் இருக்கிற லிரிக்ஸாவது யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள்கிட்ட மழை பெய்யுது. ஸோ தனுஷ் அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா NOC கேட்டிருக்காங்க. தனுஷ் அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணல, NOCயும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலையாம். அது கொடுக்காதது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ வெளி உலகத்துக்கு நீங்கள் ஸ்டேஜிலலாம் பேசும்போது உங்கள் ஃபேன்ஸ்லாம் நீங்கள் ஏமாத்துறீங்க நல்லவங்க மாதிரி. நான் அந்த படம் எவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட்னு உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு தெரியும், அதில் பாட்டில் எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு தெரியும். இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியில் அந்த நானூறு ரவுடி தான் கிளிப்பிங்ஸும் அந்த சாங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால தான் நாங்கள் NOC கேட்டோம், நீங்கள் NOC கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே தான், இதுக்கு மேலே தான் உங்களுக்கு கிளைமேக்ஸ் இருக்குது. அதை விட தனுஷ் பண்ண இன்னொரு செயல், நாங்களாம் டீமே ஷாக் ஆகிட்டோம், எல்லாமே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, தனுஷ் பார்த்திங்கன்னா நயன்தாரா அவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காராம். என்ன அந்த லீகல் நோட்டீஸு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி, ஸோ நயன்தாரா விக்னேஷ் சிவன் கல்யாணம், அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போதில்ல, அதுக்கான ஒரு ட்ரெய்லர் அதை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த NOC கொடுக்காதப்பவே இந்த என்டையர் அந்த டாக்குமெண்ட்ரியே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ரீஎடிட் பண்ணியிருக்காங்களா நெட்ஃப்ளிக்ஸில். அந்த எங்கெங்கே நானூறு ரவுடி தான் போர்ஷன்ஸில் சாங்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லிரிக்ஸ் கூட அவங்களால யூஸ் பண்ண முடியலையா. இப்போ இந்த லீகல் நோட்டீஸ் எதுக்கு தனுஷ் சென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரிக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 செகண்டுக்கான நானூறு ரவுடி தான் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நானூறு ரவுடி தான் ஃபுட்டேஜ் கூட எப்படின்னா படத்தோட ஃபுட்டேஜ் கிடையாது, பிஹைண்ட் த சீன்ஸ். படத்தோட ஷூட்டிங், அந்த
அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அது கூட இவங்க ஃபோனில் எடுத்து தான் நாங்கள் யூஸ் பண்ணோம், நாங்கள் கேமரா அது கூட நாங்கள் யூஸ் பண்ணல, வெறும் அந்த ஒரு 3 செகண்ட் நாங்கள் யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா தனுஷ் நயன்தாரா கிட்ட காம்பன்சேஷன் கேட்டிருக்காரா லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணி, விச் இஸ் டோட்டலி ஷாக்கிங். உண்மையாகவே நயன்தாரா அது மென்ஷன் பண்ணும்போது எனக்கே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்கு தனுஷ் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நயன்தாராக்கு சப்போர்ட்டோ இல்லை தனுஷ்க்கு சப்போர்ட்லாம் கிடையாது, நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் போயிட்டே இருக்கா, அதில் கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஃபேன்ஸ் முன்னாடி ஏமாத்துறீங்க, ஸோ வெளி உலகத்துக்கு நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, ஆனால் பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஹேட் எங்கள் மேலே வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் அவங்க போட்டிருக்காங்க. இதுதான் நடந்த ஒரு விஷயம். இப்போ நயன்தாரா வர்சஸ் தனுஷா போயிட்டு இருக்குது. தனுஷ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரான்னு தெரியாது. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் டவுட்டாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்வியஸ்லி நயன்தாராவுக்கும் சரி விக்னேஷ் சிவனுக்கும் சரி ஒரு பேமெண்ட் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அது ஒரு பிஸ்னஸ் தான், இல்லைனா நயன்தாரா ஃப்ரீயாக பண்ணியிருக்க மாட்டாங்க. 400 ரவுடிதான் படத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன்கிட்ட இல்லை தனுஷ் அவர்கிட்ட சம்பளம் வாங்கலை, நான் விக்னேஷ் சிவனுக்காக தான் வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு லவ்ன்றது ஓடிட்டு இருந்தது. ஸோ தனுஷ் அவர்களோட ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த படம் வந்துச்சு. அனிருத் மியூசிக் எந்தளவுக்கு வைரல் ஆச்சுன்னே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சாங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் பிடிஎஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் தனுஷ் எப்படி பர்மிஷன் கொடுப்பாமல் இருப்பார் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்காக மைண்டில் ஓடுது. ரெண்டாவது என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸில் இவங்க படம் பண்ணிவிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்ட்ரி. நெட்ஃப்ளிக்ஸ் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கும், இவங்களுக்கு கோடிக்கணக்கில் பேமெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க பிஸ்னஸாக பார்க்குறப்போ, நான் எடுத்த ஒரு படம், நான் ப்ரொடியூஸ் பண்ண படம், அதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு என்ஓசி கேட்குறீங்க. அந்த என்ஓசின்றது இந்த சாங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு, அப்போ என்கிட்ட நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்ல. ஒரு பிஸ்னஸாக நானும் பார்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேபி தனுஷ் யோசிச்சிருப்பாரா, இல்லை இவங்க பேமெண்ட்டை பற்றி பேசியிருக்க மாட்டாங்களான்னு தெரியல. அண்டு இந்த 10 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டது அது எனக்கு கைண்ட் ஆஃப் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஒரு 3 செகண்ட் பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு தனுஷ் எங்களுக்கு 10 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கேட்டு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணியிருக்காரு. நாங்களும் இது லீகலாக மூவ் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நயன்தாரா. இதில் இந்த இடத்துல நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல, யார் சைடும் ஜஸ்டிஃபிகேஷனாக நான் பேச போகிறதில்ல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் என்ன தோணுதுன்னா, இந்த நயன்தாரா அவர்களோட டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பயங்கர ஹிட் ஆகிறதுக்கு இது ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னா, இப்போ நடக்கிறதுல அப்படி தான் இருக்குது. பட் அப்படி இல்லைனா மக்களாகிய நீங்கள், ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணணும். இந்த ஒரு பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் சைடு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கமெண்ட்டில் போட்டு விடுங்க. வர போகிறவங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னடா வீக்கெண்ட் ஆகிடுச்சு எதுவுமே ஃபன்னாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, அக்கா நயன்தாரா அக்கா சூப்பரான கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, அதை பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நம்மளோட ஆல்பம் சாங் மறந்து போனியே பெண்ணை அடுத்ததாக தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் கூடிய விரைவில். அதுக்கான ஒரு ப்ரோமோ நான் ஒரு 7 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். தயவு செய்து அந்த ப்ரோமோ யாரும் பார்க்கலனா இந்த வீடியோட எண்டில் இப்போ முடிஞ்ச உடனே வரும், அது கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வெயிட் ஃபார் த சாங். நானும் எல்லா வீடியோவில் ப்ரொமோஷன் பண்ணுறேன், எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரில கைஸ். சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி காம்பன்சேஷன் யார்கிட்ட நான் கேட்டு லீகல் நோட்டீஸ் கொடுக்க போகிறேன். யார்கிட்ட கேட்கலாம், அந்தளவுக்கு நம்ம ஒர்த்து கிடையாது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி, காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.